கடந்த வருடம் கேரளாவையே உலுக்கிய வழக்கு தான் இது. 23 வயசு பையன் 6 பேரை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். அதில் 5 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒருத்தர் மட்டும்தான் பிழைச்சிருக்காங்க. அதுவும் அவங்க அம்மா, தம்பி, அவனுடைய லவ்வர், பாட்டி, அவனுடைய பெரியப்பா, பெரியம்மா, இப்படி எல்லாருமே அவனுக்கு நெருங்கிய உறவா இருந்தவங்க. ஏன் எதுக்கு இப்படி கொடூரமா சுத்தியல்னால அடிச்சு கொலை பண்ணா அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுதான் நீங்க எனக்கு பண்ற ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். சரி, வாங்க பார்க்கலாம். கேரளாவில் திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் வெஞ்சிராம மூடு அப்படிங்கிற ஒரு ஊர். இந்த ஊரில் தான் அஃபான் அப்படிங்கிற 23 வயசு பையன் வசித்து வந்திருக்கான். அவனுடைய அம்மா கூட இருந்து வந்திருக்கான். அவனுக்கு ஒரே ஒரு தம்பி. அவனுடைய அப்பா சவுதி அரேபியாவில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவன் சின்ன வயசாக இருக்கும்போது இவனுடைய அப்பா தொழில் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவனுடைய தொழில் பெரிய லாஸை சந்திக்க மொத்தம் 75 லட்சம் கடன் பட்டிருக்காரு. ஸோ அதனால வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு அவர் வேலை செஞ்சு அந்த கடனை அடைச்சிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அதன் காரணமா அவர் வீட்டுக்கு பணம் கொடுக்கறதே இல்லையா. ஏன்னா அவருடைய கடத்துக்கான வட்டி அடைக்கவே அவருடைய சம்பாத்தியம் சரியா இருந்துச்சான். ஸோ அதனால இவனுடைய அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அம்மாவுக்கு கேன்சரும் இருந்திருக்கு. கேன்சர் இருந்ததுனால இவங்க அம்மாவாலையும் வெளியே போய் ஒர்க் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டத்தில் தான் இந்த பையன் வளர்ந்து வந்திருக்கான். இவன் காலேஜ் படிக்கும்போது இவங்க வீட்டில் ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால சுற்றி கடன் வாங்கி தான் இவனுக்கு ஃபீஸே கட்டியிருக்காங்க இவங்க அம்மா. அது மட்டும் இல்லாமல் இவனுடைய தம்பி படிப்பு செலவும் அதிகமாக இருந்திருக்கு. இவங்க குடும்ப செலவும் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதனால சுற்றி கடன் தான் வாங்கியிருக்காங்க. இவங்க வீட்டில் மட்டுமே மொத்தம் 25 லட்ச ரூபா கடன் இருந்திருக்கு. ஸோ இந்த கடன் எல்லாமே அஃபான்கிற இந்த பையன் மேலே தான் விழுந்திருக்கு. ஸோ இவன் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி வந்திருக்கான். பட் இருந்தாலும் கடைக்காரங்க வீட்டில் திட்டுறதுமா போகிறதுமா இருந்து வந்திருக்காங்க. இவன் சின்ன பையனாக இருந்தால் பரவாயில்ல, பட் பெரிய பையனாக இருக்க போய் இவங்க திட்டுறதுலாம் இவனுக்கு ஒரு மாதிரியே இருந்திருக்கு. ஏன்னா வீட்டில் ரொம்ப சத்தம் போட்டுட்டு போயிருக்காங்க. இதன் காரணமாக இவன் ரொம்ப மன உளைச்சலாகவே இருந்து வந்திருக்கான். பட் காலேஜில் இருக்கும்போது தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பானா. ஏன்னா அங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு வந்திருக்கான். அந்த பொண்ணும் இவனை சின்சியராக லவ் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ 2 பேருமே அங்கே இருக்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்களாம். பட் இவன் வீட்டுக்கு வரும்போது அவனுடைய கடன் சும்மா தான் அவனுக்கு அதிகமாகவே தெரிஞ்சு வந்திருக்கு. இதனால் இவன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறான். முன்னாடியாவது கொஞ்சமாவது இவன் வீட்டுக்கு காசு கொடுத்துட்டு இருந்தான். ஆனால் இப்போ கொஞ்சம் கூட காசு கொடுக்கறது இல்லையா. கடனையும் அவன் அடைக்காம அப்படியே விட்டுருக்கான். நாட்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. வீட்லேயும் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே இவன் லைஃப் போக அந்த ஒரு நாளும் வருது. February 24, 2025 சாயங்காலம் 6:30 மணிக்கு வெஞ்சராமூடில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போய் நிற்கிறான். அவன் கையில சுத்தியலோட போய் நிற்கிறான். அவனுடைய உடம்பு, சட்டை எல்லா இடத்துலையும் ரத்தங்கள் தெரிச்ச நிலையில, காஞ்சி போன நிலையில இருக்கிறான். உடனே ஒரு போலீஸ் பதட்டமா என்ன பண்ணா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் சொல்றான், நான் 6 பேரை கொலை பண்ணிட்டேன். அதுல 3 பேர் கன்ஃபார்மா செத்துட்டாங்க. இன்னும் 3 பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி அவன் சொன்ன உடனே போலீஸ் வேகமா எங்க, எப்படி அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த இடத்துல கொலை பண்ண அப்படின்னு சொல்லு அப்படின்னு அவனை கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவன் அவனுடைய வீட்டுக்கு முதல்ல கூட்டிட்டு போறான். அங்க அவனுடைய அம்மா, அவனுடைய காதலி, அவனுடைய கூட பிறந்த தம்பி 3 பேரும் கொடூரமான முறையில் அடிபட்ட நிலையில இருக்கிறாங்க. அவனுடைய தம்பியை பார்க்கும்போது அவனுடைய ஒரு கண்ணு உள்ள போய் இருந்திருக்கு, ஒரு கண்ணு தான் அவனுக்கு இருந்திருக்கு. அந்த மாதிரி கொடூரமா அடிச்சிருக்கான் சுத்தியல்னால. அப்படியே அவனுடைய லவ்வரை பார்த்தோம் அப்படின்னா மூஞ்சே இல்லாம இருந்திருக்கான். அவ்வளோக்குள்ள கொடூரமா ஒரு 20 தடவை மேல அடிச்சிருக்கான். அவங்க அம்மாவை பார்க்கும்போது அவங்க உடம்பு கொஞ்சம் அசைஞ்சிருக்கு. அவங்க அம்மா உயிரோட தான் இருந்திருக்காங்க. அவங்க நெத்திலையும் அவங்க கன்னத்திலையும் அடிச்சிருக்கான். இவங்க முதல்லையே இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சி மெதுவாக தான் அடிச்சிருக்கான். அதனால அவங்க உயிரோட தான் இருந்திருக்காங்க. ஸோ போலீஸ்காரங்க உடனே அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க அம்மா உயிருக்கு போராடின நிலையில 3 நாள்
ஐசியூல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க நார்மலா வந்திருக்காங்க. அடுத்துதான் அவன் கூட்டிட்டு போன இடம் அவனுடைய பாட்டி வீடு. அவனுடைய பாட்டியையும் கொடூரமான முறையில தாக்கியிருக்கான். அவங்க பாட்டியும் அங்க இறந்து தான் கிடந்திருக்காங்க. அடுத்ததான் அவன் கூட்டிட்டு போன இடம் அவனுடைய பெரியப்பா பெரியம்மா வீடு. அங்க போய் பார்க்கும்போதும் அவங்களையும் கொடூரமா அடிச்சு கொலை பண்ணியிருக்கான். அவங்களும் அங்க உயிரோட இல்லை. ஸோ இவங்க பாடி எல்லாத்தையும் எடுத்து பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாத்தையுமே இவன் சுத்தியல்னால அடிச்சு கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்கான். ஸோ இவங்கிட்ட எதுக்கு இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண, எப்படி பண்ண அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அவன் போலீஸ்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை கொடுக்குறான். என்னன்னா, நானும் எலி மருந்து குடிச்சிருக்கேன், நானும் சாக போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே போலீஸ்காரங்க அவனையும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. அங்கே வச்சு சிகிச்சை கொடுத்துருக்காங்க. அங்கே கொடுக்கும்போதே எனக்கு எதுவும் வேண்டாம், நான் இது பண்ண மாட்டேன், குளுக்கோஸ்லாம் ஏற்றும் போது கூட அவன் பிடுங்கி போட்டிருக்கான். பிடிச்சு வச்சு தான் ட்ரீட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு அவன் கொடூரமாக இருந்திருக்கான். எப்படியோ இவனை காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அவன் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அவனுடைய தம்பி ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா பத்திர போல அவங்க அம்மா கிட்ட பணத்தை கேட்டிருக்கான். அவங்க அம்மா இல்லை, என்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க கிட்ட திரும்ப திரும்ப கேட்டதுனால அவங்க கோவத்தில் அவனை திட்டியிருக்காங்க. ஸோ இதனால இவன் கோவமாகி அவங்கள கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருக்கான். நெரிச்சதுனால அவங்க அம்மா அந்த இடத்துலயே மயங்கி கீழே விழுந்திருக்காங்க. ஆனால் இவன் நினைச்சிருக்கான் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இவன் நினைச்சிருக்கான். அதுக்கப்புறமா அவன் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போறான். பைக்கில் தான் போறான். ஒரு பேக்கை வச்சுட்டு வெளியே போறான். அங்கிருந்து அவனுக்கு தெரிஞ்ச ஒரு கடையில் கொஞ்சம் பைசா தாங்க, நான் திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு 500 ரூபா போல வாங்கியிருக்கான். அங்கிருந்து நேராக ஹார்ட்வேர்ஸ் கடைக்கு போயிருக்கான். அங்கே ஒரு சுத்தியலை இவன் வாங்கி நேராக பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான். பாட்டிக்கிட்ட, பாட்டி எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, பணம் தா அப்படின்னு கேட்டிருக்கான். இவன் மேலே அந்த பாட்டி ரொம்ப பாசமாக இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவன் பணம் கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்து வந்திருக்காங்க. ஏன் மோதிரம் கூட, அவங்க கையில் இருந்த மோதிரம், கம்மல் எல்லாத்தையுமே அவங்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ அவங்க கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறதுனால என்கிட்ட பணம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உன் கழுத்தில் இருக்க செயினை கலத்தித்தா அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ பாட்டி, என்னால் முடியாது, இது என்னுடைய கடைசி இறுதி சடங்குக்காக நான் வச்சிருக்கேன், எனக்கு இது தேவைப்படுது அப்படின்னு அவங்க சொல்ல இவன் எனக்கு வேணும் அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். பட் அவங்க என்னால் முடியாது அப்படின்னு மறுத்ததுனால அவங்கள பேக்ல இருந்த சுத்தியில எடுத்து அவங்க மண்டையிலேயே அடிச்சிருக்கான். அதே இடத்துல ரத்த வெள்ளத்துல கடந்திருக்காங்க. அவங்க கழுத்துல உள்ள செயினை அவன் கலத்திட்டு அங்க இருந்து உடனே கிளம்பி போயிருக்கான். ஒரு சேட்டு கடையில அதை அடகு வச்சிருக்கான். ஒரு 40,000 ரூபா அங்க இருந்து வாங்கியிருக்கான். அந்த 40,000த்துல 35,000 அவன் கடன் வாங்கின இடத்துல கொண்டு போய் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறமா அவனுடைய பெரியப்பா வீட்டுக்கு போயிருக்கான். இவனுடைய பெரியப்பாவும் இவங்களால முடிஞ்ச அளவு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. எப்போல்லாம் பணம் கேட்கும்போது அப்போல்லாம் பணம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து தான் வந்திருக்காங்க. பட் இந்த டைம் அவனுக்கு நோ சொல்லிடுறாங்க. இவன் திரும்பவும் அவனுடைய வேலையை ஆரம்பிக்கிறான். அவனுடைய பேக்ல இருந்த சுத்தியில எடுத்து அவரை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு திரும்பவும் சொன்னதுனால அவரையும் அடிச்சு அங்க கொலை பண்றான். அதை பார்த்து அவங்க ஒய்ஃப் வேகமா தடுக்கும் போது அவங்களையும் சுத்தியல்னால கொடூரமா அடிக்கிறான். அடிச்ச இடத்துல 2 பேருமே அதே இடத்துல ரத்த வெள்ளத்துல இறந்து போறாங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி அவனுடைய வீட்டுக்கு குளிக்க ஆரம்பிக்கிறான். குளிச்சுட்டு அவனுடைய காதலிக்கு போன் போட்டு வர சொல்றான். நீ வா, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவனுடைய காதலி இவனை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருந்து வந்திருக்காங்க. இவங்க வீட்டில் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இவனை கல்யாணம் பண்றதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவனை பத்தி விசாரிக்கும் போது இவனுக்கு நிறைய கடன் இருக்கிறது அப்படிங்கிறதுனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் தடுத்து வச்சிருக்காங்க. பட் அந்த பொண்ணு இவனை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு வந்திருக்கு. அதனால இவன் கூப்பிட்ட உடனே சரி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்க்க அன்னைக்கு இவன் சொன்ன இடத்துக்கு நிற்கிறாங்க. இவனும் குளிச்சுட்டு அவங்கள அங்கிருந்து பிக்கப் பண்ணி நேரா இவனுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு
சாப்பிட்டு போறான். அப்போ மணி 4:30 போல ஆகிருது. இவனுடைய தம்பியும் ஸ்கூல்ல இருந்து வந்துடுறான். வந்த உடனே அவனை வீட்டு வெளியே நிப்பாட்டி, நீ கடைக்கு போய் 2 பேருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறான். அவனும் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு அவனும் கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறமா அவனுடைய லவ்வர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்கள சுத்தியலால வச்சு அடிக்கிறான். அடிச்சது மட்டும் இல்லாம அவங்க மூஞ்சி செதையிற அளவுக்கு அடிச்சிருக்கான். மொத்தம் 20க்கு மேற்பட்ட தடங்கள் அவங்க மூஞ்சில இருந்திருக்கு. சுத்தியில நேரா வச்சு மட்டும் இல்லாம மாத்தி வச்சு அடிச்சிருக்கான். அதனால அவங்க மூஞ்சிலலாம் பல இடத்துல ஓட்டைய விழுற அளவுக்கு அவங்க மூஞ்சி செதஞ்சு போய் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு அவங்கள கொடூரமா அடிச்சு கொலை பண்றான். அதுக்கப்புறமா அவனுடைய தம்பியும் இவன் இப்படி கொடூரமா கொலை பண்ணிட்டு இருக்கிறது தெரியாம அவனுடைய தம்பியும் வீட்டுக்கு வரான். அவனுடைய தம்பி வீட்டுக்குள்ள வந்த உடனே கதவை அடைச்சிடுறான். அடைச்சிட்டு சாப்பாடை அங்க வை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சுட்டு இங்க திரும்புறதுக்குள்ள அவனையும் கொடூரமா அடிக்கிறான். கொடூரமா அடிச்சது மட்டும் இல்லாம அவனுடைய ஒரு கண்ணு அப்படியே உள்ள போயிட்டான். அந்த அளவுக்கு அடிச்சிருக்கான். ஸோ அதுக்கப்புறமா அவன் வீட்டில் ஆல்ரெடி எலி மருந்து வாங்கி வச்சிருக்காங்க. அந்த மருந்து எடுத்து அவன் குடிக்க ஆரம்பிக்கிறான். குடிச்சதுக்கு அப்புறமா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான். போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி நான் கொலை பண்ணிட்டேன் சார் அப்படின்னு அவன் அங்கே போய் சொல்லியிருக்கான். உடனே போலீஸ்காரங்க எல்லா இடத்துக்கும் போய் ஒவ்வொருத்தரையா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. பட் அவங்க அம்மாவை தவிர வேற ஒருத்தரையும் காப்பாற்ற முடியல. இந்த விஷயம் கேரளா முழுவதும் காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்கி எல்லாரும் பரபரப்பா இந்த கேஸை பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ஒரு பையன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காலி பண்ணியிருக்கான். அவனுடைய லவ்வரை காலி பண்ணியிருக்கான். ஸோ இப்படிப்பட்ட கொடூரமான செயலை எப்படி அவனால செய்ய முடிஞ்சுது அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயத்த அவனுடைய அப்பாவுக்கு தகவல் கொடுக்குறாங்க போலீஸ்காரங்க. அவங்க அப்பாவால் உடனேயும் வர முடியல. ஏன் அப்படின்னா ஏற்கனவே கடன் பிரச்சனையில் இருக்கிறதுனால விசாவை கூட ரினிவல் பண்ண முடியாம தான் இருந்திருக்காரு. அவருக்கு அங்க ஒர்க் பர்மிட் கூட இல்லாம தான் இருந்திருக்காரு. தெரியாம தான் சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் எல்லாம் வேகமாக முடிச்சு அவங்க அப்பாவை ஒரு நாள் கழிச்சு தான் இங்கேயே கூட்டிட்டு வராங்க. இந்த விஷயத்தை பற்றி அவங்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் கேட்கும்போது அவனுக்கு மனதளவில் கொஞ்சம் பாதிப்பு இருந்ததா சொல்லப்படுது. இந்த கடன் பிரச்சனைனாலையா இல்லை வேற ஏதோ காரணமா அப்படின்னு தெரியல. பட் அவன் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போய் ரொம்ப முடியாத நிலைமைக்கு போனதா சொல்லப்படுது. அவனுடைய செயல்பாடும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா அவங்க அப்பா வெளிநாட்டில் இருக்கும்போதே பேசியிருக்காங்க. அதாவது பிராந்தன் மாதிரி கொஞ்சம் செயல்படுறான் அப்படின்னு அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட பேசின விஷயங்கள்லாம் அவங்க போலீஸ்காரங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு சைக்கோவா மாறி இருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறமா இவனை ஜாமீனே இல்லாமல் உள்ள தூக்கி வைக்கிறாங்க. ஜெயிலில் இருக்கும்போதும் திரும்பவும் அவன் தூக்கு மாட்டி சாகிறதுக்கு ஒரு தடவை முயற்சி பண்ணியிருக்கான். ஜெயில் வார்டன் இவன் தூக்கில் தொங்கிட்டு இருக்கும்போது பார்த்துருக்காரு. உடனே இவனை அங்கிருந்து காப்பாற்றி திரும்பவும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அங்கே போய் காப்பாற்றிருக்காங்க. இந்த கேஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதுக்கு காரணம் பணம் தான். இவங்க அப்பா கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணதுனால தான் அவர் பெரிய அளவில் லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என்னைக்குமே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் லாஸ் பண்ணால் கூட உங்களால் அதை தாக்கு பிடிக்க முடியுமா? அதாவது 50 லட்சம் கடன் வந்தால் என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குது, நான் அதை வச்சு அடைச்சிருவேன். அது இல்லாமல் என்கிட்ட லேண்ட் இருக்குது இல்லை வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, நான் அதை நான் வித்தாவது நான் அந்த கடனை அடைச்சிருவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் ரிஸ்க்கு எடுக்கலாம். இல்லை அந்த தொழில் எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக அதில் லாபம் மட்டும்தான் வரும், அதாவது கால்குலேட்டட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரிஸ்க்கை மட்டும் நீங்கள் எடுங்க. தேவையில்லாமல் யாரோ சொல்கிறாங்க இதில் இவ்வளோ லாபம் வரும் அதில் இவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அதிக அளவில் கடன் வாங்கி இன்வெஸ்ட் மட்டும் பண்ணிடவே செய்யாதுங்க. கண்டிப்பாக அதில் நீங்கள் 90% தோற்று போக வாய்ப்பு இருக்குது தெரியாத பிஸ்னஸை பண்ணும்போது. ஸோ என்றைக்குமே தெரியாத தொழிலை கடன் வாங்கி பண்ணாதீங்க. அதுவும் உங்களால் அடைக்க முடியாத பணத்தை கடன் வாங்கவே செய்யாதீங்க. அதுவும் மிகப்பெரிய தவறு தான். இந்த மாதிரி தொழில் பண்ணுறதுனால மட்டும் மக்கள் நட்டமடையலை. மற்றவங்களை பார்த்து வாழணும்
அதாவது அவன் கார் வாங்கிட்டான் நானும் கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சும் கூட நிறைய பேருடைய வாழ்க்கை சீரழியுது. அவங்களால கடன் கட்ட முடியாமல் அவதிப்படுறாங்க. கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு தான் ஓடுறோன்னு தெரியாமல் ஓடுவாங்க. அப்படியும் நீங்கள் தேவையில்லாத விஷயமும் நீங்கள் வாங்கக்கூடவே கூடாது. அதாவது உங்களுக்கு வருமானம் 2 லட்சத்துக்கு மேலே வருது, கார்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு நினச்சா வாங்கலாம். சும்மா 30,000 20,000 சம்பளம் வாங்கிட்டு நான் காரில் தான் போவேன், அவன் பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் 50 லட்ச ரூபாய்க்கு வீடாக போட்டான், நம்மளும் அதே மாதிரி வீடாக போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கடைசி வரைக்கும் நிம்மதி இருக்காது. நிம்மதியை தொலைச்சிட்டு தான் வாழ வேண்டியது இருக்கும். அது உங்களோட மட்டும் நிற்காது, அது உங்கள் குடும்பத்தோட தலையில் வைக்கப்படும். அது உங்கள் பையனோட தலையில் வைக்கப்படும். அப்படிதான் இந்த பையனுடைய தலையில் பாரம் ஏற ஏற அந்த பையனால் மொத்தமாக சமாளிக்க முடியாமல் போன நிலையில தான் இவன் இந்த மாதிரி கொடூரமாக அரக்கனா சைக்கோவாக மாறி இருக்கான். ஸோ கவனமாக இருங்க, கவனமாக செயல்படுங்க, உங்கள் குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க, நிம்மதியாக வச்சுக்கோங்க. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது, இந்த பையன் இப்படி பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.